ஒரு சிறிய வசனம் ஒன்றுதான். எபிரேயர் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம், 13ஆம் அதிகாரத்துக்கு. எல்லோருக்கும் தெரிந்த வசனம், ஒரு சிறிய ஒரு வசனம். ஆனால் அந்த சிறிய வசனத்துக்கு பின்னால் இருக்கிற காரியங்கள் மிகவும் ஒரு பெரிதான காரியங்களாக இருக்கிறது. எபிரேயர் 311வது பக்கத்திலே இருக்கின்றது புதிய ஏற்பாட்டிலே. 13ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் இந்த நேரத்திலே நாங்கள் வாசிப்போம். 13ஆம் அதிகாரம் 8வது வசனம், எபிரேயர் புத்தகம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். மகா இரக்கம் கிருபை இந்த கர்த்தாவே, இவ்வளவு நேரமாக எங்களுடைய துதிகளையும் எங்களுடைய பாடல்களையும் கர்த்தரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் வைத்தோம். இந்த நேரம் நீர் பேசும் பொழுது உம்முடைய வார்த்தைகளை தியானித்து எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் கட்டி எழுப்புவதற்கு எங்களை தயார்படுத்துகிற நேரமாக இருக்கிறதப்பா. இந்த வார்த்தைகளை எங்களுக்கு நீர் கற்றுத்தாருங்கள் அப்பா. இந்த உலகத்திலே நீர் எங்களை தேர்ந்தெடுத்தீர், நீர் எங்களை உம்முடைய பிள்ளைகளாக வைத்திருக்கிறீர். அதற்கேற்றது போல் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தைகளை இன்றைய நாளிலும் எங்களுக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் என்னை உமது கரத்திலே வைக்கிறேன் அப்பா. உம்முடைய சிலுவைக்கு பின்னால் என்னை மறைத்து உம்முடைய வார்த்தையும் உம்முடைய நாமம் ஒன்றே இந்த இடத்திலே மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. கேட்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களும் கர்த்தரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதை தங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் உமக்குள்ளே கிட்டி சேர ஒவ்வொருத்தருக்கும் உம்முடைய ஞானத்தை நீர் ஊற்ற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தினால் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். யாவரும் உட்காருங்கள். இது கொஞ்சம் வசதி இல்லாம இருக்கிறது, பரவாயில்ல. பைபிள் எப்படி திருப்பலாம் தெரியல, என்னடா தடக்கப்படுது, பரவாயில்ல. இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம், ஒரு சிறிய வசனம் தான். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அதனுடைய அர்த்தத்தை சில நேரங்களிலே எங்களுக்கு அது வாசிக்கும் பொழுது எங்களுக்கு புரிகிறது. ஆனால் சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையினுடைய கோணங்கள் போகிற விதத்திலே அந்த வார்த்தையினுடைய உண்மையான அர்த்தத்தை நாங்கள் சில நேரங்களிலே புரியாதவர்களாய் இருந்து விடுகின்றோம். எங்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பாக தேவனுடைய அந்த வார்த்தையானது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. நாங்கள் அவர்களுக்கு முன்பாக சென்று அந்த கோணலைகளை எங்களுக்கு செவ்வைப்படுத்துவார் என்று அங்கே தேவன் அங்கே சொன்னதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்படி என்றால் இனி வரப்போற நாட்களிலே தேவன் எங்களை எப்படி வழி நடத்த போகிறார்? இன்றைக்கு நான் எடுத்த தலையங்கம் சதா காலங்களும் நம்மளை நடத்துகிற தேவன். அதை நாங்கள் என்றைக்குமே மறந்துவிடக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலை, எந்த காலங்களாக இருக்கலாம், எந்த காலத்திலும் கர்த்தர் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அதுதான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர். அவர் என்றும் எங்களுக்கு மாறாத தேவனாக இருக்கின்றார். அதை நாங்கள் எங்களுடைய ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாங்கள் முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு ஒரு திருப்பிக் கொள்வோம். 234ஆம் பக்கத்திலே இருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே. உபாகமம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஆமென். எனவே அங்கே தேவன் எங்களை ஏற்கனவே நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்தி வந்த தேவனாக இருக்கின்றார். முதலாவது எங்களுடைய தேவன் எங்களை நடத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் நிற்கிறோம் என்றால் நேற்றைய நாளிலே தேவனுடைய கிருபையின் பலனால் தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். அந்த நேற்றைய தேவனுடைய கிருபையின் பலன் எங்களுக்கு கிடைத்து இருக்காவிட்டால் இன்றைய நாளிலே இந்த இடத்திலே நாங்கள் இருக்க முடியாது. அதுதான் உண்மை. எனவே தேவன் எங்களை ஏற்கனவே நடத்தியிருக்கிறார். பழைய ஆண்டிலே, பழைய வருஷங்களிலே எவ்வளவோ காரியங்களிலே கர்த்தர் நடத்தி இருக்கிறார். அதை நடத்தினார் என்பதற்காக அதை எப்படி நடத்தினார் என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற சாட்சிகளாக இருக்கின்றது. எனவே அந்த இஸ்ரவேல் மக்களை நாங்கள் பார்க்கும் பொழுது
அங்கே தேவன் அவர்களை மிக அழகாக அங்கே நடத்தி கொண்டு வருகிறார். அங்கே நடத்தினார் என்பதற்கு என்ன காரணம் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வாரார்கள். ஒரு பக்கம் முன்னுக்கு செங்கடல் நிற்கின்றது, பின்னால் பார்வோன் அங்கே துரத்தி கொண்டு வருகிறான். ஒரு மனிதனுடைய சிந்தனையிலே நாங்கள் பார்ப்போமானால் ஒரு வழியும் இல்லை. அந்த ஊர்ல சொல்லுவாங்க இல்ல, சுத்து போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சுத்து போட்டுட்டாங்க, எல்லா பக்கத்தாலையும் வளைச்சிட்டாங்க, ஒரு பக்கமும் தப்ப முடியாது. அப்ப இவர்களுக்கு, அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வெளியே போக முடியாது. ஆனால் அங்கே தேவன் அவர்களை அந்த வழியிலே போவதற்கு அந்த செங்கடலை அங்கே அவர் பிளந்து அங்கே அவர்களை கொண்டு போகின்றார். அப்படி என்றால் அதை அப்படி கொண்டு போன அந்த இஸ்ரவேல் மக்களை நடத்தினவரை, ஆனால் சில நேரங்களிலே அதே மக்கள் அங்கே மறந்து போய் விடுகிறார்கள். இன்றைக்கு ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், புதிய ஆண்டுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிருக்கிறோம். கடந்த ஆண்டு எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ வேதனைகள், எவ்வளவோ கண்ணீர்கள், எவ்வளவோ பிரச்சனைகளில் இருந்து கர்த்தர் பாதுகாத்தார் என்பதை நாங்கள் சாட்சிகளாக சொன்னோம். ஆனா அந்த சாட்சி தினமும் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கான்றதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு தான் நாங்கள் 4வது நாளிலே நிற்கிறோம். இனி இன்னும் 361 நாட்கள் இருக்கிறது வருடங்களை முடிப்பது. ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் எங்களை நடத்தி வந்த அந்த வழியை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. சில நேரங்களிலே எப்ப நாங்கள் மறக்கிறோம் என்றால், கர்த்தர் சில நேரங்களிலே எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவார், எல்லாவற்றையும் கொடுப்பார். கொடுக்கும் பொழுது எங்களுடைய நினைவுகள், எங்களுடைய சிந்தனைகள் என்ன செய்கிறது? என்னை நடத்தி வந்தவருடைய காரியத்தை நினைக்க அங்கே மறக்கின்றது. சில நேரங்களிலே சில காரியங்களை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதை செய்தார் என்பதை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். என்றால் அவர் நடத்தி வந்த வழிகள் எங்களுக்கு அங்கே தெரியும். அங்கே ஒரு பக்தன் வந்து, அங்கே தேவ மனிதன் ஒருத்தன் 1974 ஆண்டிலே அவங்க ஊழியம் செய்த ஒரு பக்தன் ஒருத்தர் ஒரு ஆள் வந்து, அவர் அந்த வாழ்வ பிரயாயத்திலே ஒரு ஊழியத்துக்கு போகின்றார். அந்த ஊழியத்துக்குள்ளே போய் அங்கே ஊழியத்திலே நின்று ஊழியம் செய்யும் பொழுது பக்கத்திலே 2 சகோதரர் அவரோடு இருக்கிறார்கள், வாலிப சகோதரர்கள். அவர்கள் அங்கே அந்த நடக்கிற ஊழியங்களை பார்க்கின்றார்கள். பார்க்கும் பொழுது அந்த இடத்திலே வந்து என்ன நடக்கிறது என்றால், சிலர் தங்களை அறியாமலே அந்த இடத்திலே தேவனுடைய சபையிலே நின்று கொண்டு அந்த கண்ணீரோடு சில காரியங்களை அங்கே அந்த இடத்திலே அறிக்கை எடுக்கிறார்கள். அப்ப அந்த போதகரோடு வந்த அந்த 2 வாலிப சகோதரர்களும், அவரும் வாலிபராகத்தான் இருக்கிறார். அந்த போதகரோடு வந்த அந்த 2 சகோதரர்களில் ஒரு சகோதரன் கேட்கிறார், இவர்கள் அழுவதற்கான காரணம் என்ன? சபையில் இங்கே எல்லோரும் நன்றாக துதித்துக் கொண்டிருக்கிறார்களே, நன்றாக சிரித்து செய்து கொண்டு, ஏன் என்னத்துக்காக இவர்கள் அழுவான் என்று. ஆனால் அந்த போதகர் அந்த சபையின் ஆராதனை எல்லாம் முடிந்த பிறகு அவருடைய அந்த புத்தகத்தில் அதை மிக அழகாக அதை எழுதி வச்சிருக்கின்றார். அவர்கள் அந்த கேள்வியை கேட்கும் பொழுது அவர் ஒன்று சொன்னார், அவர்கள் கடந்து வந்த பாதை அப்படிப்பட்ட பாதை. அதனால் தான் தேவன் தன்னை நடத்தி வந்த பாதையை அவர்கள் அறிக்கையிடும் பொழுது அவர்களை அறியாமலே அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகிறது என்று சொல்லி, சில நேரங்களிலே கர்த்தர் எங்களை நடத்தி வந்த வழிகளை நாங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது அது எங்களை அறியாமலே சில நேரங்களிலே எங்களுடைய மனதையே அங்கே உருக்கி எடுத்து விடும். ஏனென்றால் எந்த ஒரு மனிதனுடைய தயவும் இல்லாமல் நாங்கள் முன்னோக்கி போவதற்கு கர்த்தர் மாத்திரம்தான் உதவி செய்தார் என்று நினைக்கும் பொழுது அந்த வழியை நாங்கள் மறக்காத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனவே இங்கே இஸ்ரவேல் மக்களுக்கு அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அந்த 40 வருடங்கள் அவர் அந்த அழைத்து வந்த காரணங்கள் எல்லாவற்றையும் அங்கே அவர்கள் நினைத்து பார்க்க வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் கடந்து வந்துட்டோம், எல்லாவற்றையும் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இனி வரப்போற காரியங்கள் என்ன என்பதையும் தேவன் எங்களுக்கு அங்கே அறிய தருவார் கண்டிப்பாக. ஆனாலும் கடந்த வருடங்களிலே கர்த்தர் செய்த காரியம் எதையுமே நாங்கள் மறந்து விடக்கூடாது. ஏனென்றால் நடத்தினவர் எங்களுக்கு முன்பாக நிற்கின்றார், அவர் எங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அதான் நான் சொன்னேன், இன்று நான் நிற்கிறேன் என்றால் நேற்றைய தேவன் எனக்கு கொடுத்த கிருபையின் பலன் தான் இன்றைக்கு இந்த இடத்திலே நாங்கள் இருக்கிறோம். இல்லவென்றால் நாங்கள் இருக்க முடியாது. எனவே அந்த பலனை பெற்ற நான் நடத்தின தேவனை நான் இன்னும் அதிகமாக அங்கே நேசிக்க வேண்டியவனாய் இருக்கின்றேன். 1 சாமுவேல் 7:12 ஒரு கால எடுத்து வாசித்து பார்ப்போம். 347 பக்கத்தில் இருக்கின்றது. 1 சாமுவேல்
347 7:12. அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஆமென். அங்கே சாமுவேல் அங்கே தேவன் செய்த உதவிக்கு அந்த கல்லை எடுத்து வைத்து எபினேசர் என்று சொல்லி அங்கே வைக்கிறான். என்றால் இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கின்றார். எனவே இந்த நாள் வரைக்கும் இந்த இடத்திலே நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் கர்த்தர் செய்த உதவினால் மாத்திரம் தான் நான் இந்த நாள் வரைக்கும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம். அவர் கொடுத்த சுவாசத்தை அவர் நிப்பாட்டுவாராக இருந்தால் இந்த இடத்திலே நாங்கள் இருக்க முடியாது. எனவே அவர் கொடுக்கிற நேரம் அவருக்கு தெரியும், அவர் எடுக்கிற நேரம் அவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இன்னைக்கு எத்தனையோ டாக்டர்ஸ், எத்தனையோ சயின்டிஸ்ட் எவ்வளவு காரியங்களை படிக்கிறார்கள், எவ்வளவு ஆராய்ச்சிகளை செய்கிறார்கள். ஆனால் ஒரு மனிதனுடைய இறப்பு எந்த நிமிஷத்தில் நடைபெறும் என்பதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் சுவாசத்தின் காற்றை ஊதினவர் கர்த்தர், அதை எப்ப எடுப்பன் என்றது அவர் எந்த திகதியிலே ஒரு மனிதனுக்கு குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த திகதி தான் அவர் எடுப்பார். எனவே இந்த இடத்திலே தேவன் நடத்தினதை நாங்கள் என்றைக்குமே மறக்காத பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். என்றால் நடத்தி வந்தவர் எங்களை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடியவராய் இருக்கின்றார். சங்கீதம் 119:65 ஒரு கருத்து வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 119:65. கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நடத்தினீர். ஆமென். எனவே கர்த்தர் தன்னுடைய வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் அங்கே நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அவருடைய வசனத்தின்படி நடத்துகிறார். அதுதான் அந்த இடத்திலே சொல்லப்படுகிறது. ஆனால் நடத்தி வந்த தேவனை நாங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது தேவனுடைய வசனத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை நடந்ததா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடந்த வருடத்தில் நான் எத்தனை நாட்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்றவன் போல் நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டேன் என்பதை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவனாக இருக்கின்றேன். ஏனென்றால் தேவன் கொடுத்த வாக்கின்படி அவருடைய பிள்ளையை நடத்துகிறார். ஒருவேளை அந்த பிள்ளை தவறி போனாலும் சரி, தவறி போகாவிட்டாலும் சரி, தேவன் சொன்னபடி நடத்துகிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்று நாங்கள் இருப்போம், அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் நடப்போம் என்று சொன்ன தேவனுக்கு நாங்கள் கடந்த வருடங்களை நாங்கள் ஒரு கால் திரும்பி பார்க்க வேண்டியிருக்கு. எத்தனை நாட்கள் எங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஏற்றது போல் வாழ்ந்திருக்கிறோம். ஏனென்றால் திரும்பி பார்க்க சொல்கிறேன், கடந்த 365 நாள்ல என்னுடைய வாழ்க்கை 250 நாள் கடத்தலுக்குள்ள இருந்து சென்றால் இந்த வருடம் அந்த 250ஐயும் தாண்ட வேண்டும். அப்ப நாங்கள் சில காரியங்களை நாங்கள் நடத்தினவரை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டியவராக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், எவ்வளவு நாங்கள் சாட்சிகள் சொன்னோம், எவ்வளவு காரியங்களை சொன்னோம், எவ்வளவு காரியங்கள் கடந்த வருடங்கள் நடந்தது. அந்த கடந்த வருடங்கள் எவ்வளவு இந்த உலகத்தில் எவ்வளவு காரியங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் பார்த்தோம். ஆனால் கர்த்தர் என்னை அதில் எல்லாவற்றிலும் இந்த பாதுகாத்து என்னை வழி நடத்தி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை அவர் காப்பாற்றி விட்டார். ஆனால் அவருடைய பிள்ளை என்ற நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் நடத்தினவருடைய சொல்படி எங்களுடைய வாழ்க்கை கடந்த வருடம் இருந்ததா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கின்றது. எங்களுடைய சபையினுடைய ஒவ்வொரு காரியமும் கடந்த வருடம் நாங்கள் சரியாக தேவனுக்கு என்ற ஒவ்வொரு காரியத்திலுமே ஈடுபட்டோமா என்றதை நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் சில நேரங்களிலே கடவுள் ஒரு அளவுக்கு விடுவார், விட்டு ஒரு அளவிலே பிடிப்பார். நான் அதான் சொல்றேன், நான் எப்பவுமே இந்த தேசத்துக்கு வந்த நாட்கள்ல இருந்து 2010ஆம் ஆண்டு வரைக்கும் 11ஆம் ஆண்டு வரைக்கும் 2011ஆம் ஆண்டு வரைக்கும் நான் பெற்ற ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், எண்ணில் அடங்க முடியாத ஆசீர்வாதம். அது யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு ஆசீர்வாதமா தான் கர்த்தர் என்ன வச்சிருந்தார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு செப்டம்பரும் வந்து ஐபோன் ரிலீஸ் பண்ணோன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா ஆப்பிள் கடையிலையும் வந்து நிப்பாங்க கியூல. நான் அதே மாதிரி 2008, 2009 விசா இல்லாத காலத்திலையும் முதல் நாள் ஐபோன் வாங்குறதுக்கு அது என்ன விலையா இருந்தாலும் அந்த அளவுக்கு எல்லாமே என்னிட இருந்தது. ஆனால் சபையை நான் மறந்தேன்.
அவ்வளவு காலம். அது உண்மை. நான் அதுல எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். ஆனால் கர்த்தர் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2011ஆம் ஆண்டு 10 வருஷம் விட்டு கொடுத்த கர்த்தர் 2012ஆம் ஆண்டு ஒரேடியா அடிச்சார் அடி. அந்த அடிதான் கர்த்தர் பக்கத்திலே மீண்டும் திரும்புவதற்கு எனக்கு வழியை கொடுத்தது. அதான் சொல்றேன். சில நேரங்களிலே நாங்கள் பல வருடங்களை தேவனிடத்திலே எங்கள் தேவன் பல வருடங்களை எங்களுக்கு கொடுப்பார், விட்டு விட்டு பார்ப்பார். ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு பிடிப்பார்கள். 2012ஆம் ஆண்டு என்னை கர்த்தர் உடைச்சார். அந்த உடை என்னால எழும்ப முடியாத ஒரு உடையாக இருந்தது. மனைவி ஸ்ரீலங்கால இங்க வந்து ஒரு 6 மாசமும் இல்ல, குடும்பம் அவ்வளவுக்கு சிதறப்பட்டது, அவ்வளவுக்கு பிரச்சனைகள். பிரிஸ்கா பிறக்கிறான். நான் இன்றைக்கு கூட பிரிஸ்காக்கு நான் செய்யற ஒரு காரியம், அவள் எது கேட்டாலும் வேண்டி கொடுத்த ஒரு காரியம், 3 வயசு வரைக்கும் அவள் ஆசைப்பட்ட எந்த ஒரு காரியம் நான் செஞ்சதில்லை. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அவள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆனால் அன்றைக்கு நான் பட்ட அந்த கஷ்டத்தை எனக்கு கர்த்தர் எங்கே வச்சு உணர்த்தினார் என்றால் 2017 நான் மீண்டும் சபைக்குள்ளே வர்றதுக்கு எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். நான் ஏன் சொல்றேன் என்றால், சில நேரங்களிலே கர்த்தர் எங்களை விட்டு விடுவார். நாம நினைப்போம் கர்த்தர் கிருபையா இருக்கிறார் என்று. ஆனால் ஒரு இடத்திலே கர்த்தர் பிடித்து முறுக்குவார். அந்த இடம் தான் தெரியும், கர்த்தர் இவ்வளவு நாளும் என்னை விட்டது இந்த இடத்திலே என்னை பிடிப்பதற்காகத்தான். அதனால் அதிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே தான் நான் அந்த பட்ட அந்த 2012 இருந்து 2017 வரைக்கும் நினைக்கிறேன், நான் உமேஷிட வீட்டுக்கு வந்த நேரத்துல கூட எனக்கு வேலை இல்லை. தீபன் அவங்களோட சொந்தக்காரங்க சொல்லி ஒரு இடத்துல வேலையை எடுத்து கொடுத்தாரு. அந்த இடத்துல செஞ்சுட்டு ஜெபத்துல தான் இருந்தார். ஆனா கர்த்தர் ஒரு காரியத்தை செய்தார். யாரும் எதிர்பார்க்காத இடத்துல, ஒன்றுமே எதிர்பார்க்கல. அது நான் சும்மா போய் போன் பிளாக கொண்டு கொடுத்த அந்த லெட்டர் மூலம் கர்த்தர் ஏர்போர்ட்ல ஒரு வேலையை எடுத்து கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வாதமா அந்த இடத்துல என்ன மேலோக்கி தான் வச்சிருக்கிறார். காரணம் என்னன்னு சொல்றேன் என்றால், நான் 10 வருடம் தேவனை விட்டு விலகினேன். கர்த்தர் என்னை உடைச்சார். நான் கர்த்தரோடு மீண்டும் இணைஞ்சேன். கர்த்தர் ஒவ்வொரு காரியமா என்னை உயர்த்தி கொண்டு வருகிறார் இந்த நாள் வரைக்கும். வந்து காரணம், கர்த்தரோடு நாங்கள் தொடர்ந்து நிக்கிறோம். எனக்கு எதுவா இருந்தாலும் நான் இப்ப கூட நான் எல்லாத்திலும் எதுக்குமே நான் பயப்பட மாட்டேன். நான் சாந்தியில சொல்வேன், எவ்வளவு கஷ்டங்கள் வேதனைகள் வந்தாலும் எனக்கு எந்த பயம் இல்லை. ஆனா நான் பைபிளை வாசிக்காமலேயோ இல்ல பைபிளை விட்டுட்டு நான் வெளியில போனேன் என்றால் என்னுடைய வாழ்க்கை எவ்வளவுக்கு பாதிக்கப்படும் என்ற அந்த உணர்வு எனக்கு இருக்கிறபடினால அதை விட்டு என்னால வெளியில போக முடியாத ஒரு சூழ்நிலை. நான் நினைச்சதை விட கர்த்தர் இன்றைக்கு சபை ஊழியம் சரி, வெளி ஊழியம் சரி, கர்த்தர் பெருசா உருவாக்கி கொண்டு வர. நான் கர்த்தர்கிட்ட கேட்கிற ஒரே ஒரு விஷயம், கர்த்தரே நான் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறேன், சில காரியங்கள் நான் எனக்கு இருக்கிறது, அதனால நான் செய்ய வேண்டி இருக்கு. ஆனா இப்படி ஊழியத்தை பெருக்க நான் என்னட்டு செய்யறது? சின்னத்துல சொல்லுவாங்க, வீட்டுல சொல்லுவாங்க, டைம் இல்லாம இருக்குன்னு சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தர் இதுவரைக்கும் எல்லாத்துக்கும் நேரத்தை ஒதுக்கி எல்லாத்தையும் செய்வதற்கு கர்த்தர் வழி நடத்துகிறார். காரணம், நான் இதுவரைக்குமே நான் மறக்கவில்லை. நான் அதான் சொல்றேன், நான் திரும்பி பார்க்கிறேன். என்னுடைய 2012ஆம் ஆண்டிலிருந்து 2017ஆம் ஆண்டு வரை நான் பட்ட கஷ்டம், அந்த 5 வருஷ கஷ்டம் என்னுடைய வாழ்க்கையில இன்றைக்கு தேவனுக்குள்ளே நான் இருந்தால் மாத்திரம்தான் நான் இந்த உலகத்திலே எதையும் செய்ய முடியும். பணமோ எங்களை சுத்தி இருக்கிற எந்த ஒரு காரியமும் ஒரு காலம் வரைக்கும் இருக்கும். ஆனால் அது ஒளிந்து போய்விட்டால் எல்லாமே ஒளிந்து போய்விடும். ஏனென்றால் அவர் சாந்திக்கு தெரியும், எனக்கு இருந்த நண்பர்கள், எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ்கள், அது சொல்ல அடங்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு கிழமையும் சனிக்கிழமை வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு போவோம் வந்து. ஆனால் எங்கே ஒரு மனிதன் விழுந்தானோ அந்த விழுவோட இருந்தவர்கள் எல்லாருமே பறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் என்னோட இருந்தார். அதான் ஒரு சத்தியம் உண்டு. எனவே நான் சொல்றேன், தேவன் நடத்தி வந்த வழியை ஒரு நாள் மறந்து விடாதீங்க. ஏனென்றால் சில நேரங்களிலே நாங்கள் எங்களுடைய காரியங்களை மறந்து நாங்கள் தேவனை விட்டு வெளியே போய்விட்டோம் என்றால் ஒன்றே ஒன்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் விட்டு கொடுப்பார், ஆனால் ஒரு இடத்திலே பிடித்து முறுக்குவார். அந்த முறுக்கல்லே மீண்டும் நாங்கள் கர்த்தரிடத்தில் கண்டிப்பாக வந்து சேர்வோம். ஏனென்றால் எப்பவுமே வடிவா யோசித்து பாருங்கள், பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறோம். சில நேரங்களில் கேட்கிற எல்லாமே வேண்டி கொடுப்போம். தனிஷா கேட்கிற எல்லாத்தையும் வேண்டி கொடுப்பேன். சில கடைக்கு போனா விளையாட்டு சாமானுக்கு எல்லாம் வேண்டி கொடுப்போம். அது என்னன்றது பார்க்க மாட்டேன். ஏனென்றால் நான் பட்ட கஷ்டம், அந்த பிள்ளைகள் எனக்காண்டி கொஞ்ச காலம் அந்த கஷ்டம் பட்டார்கள். அதனால அந்த கஷ்டத்தை அவங்களுக்கு திருப்பி காட்டக்கூடாதுக்காண்டி வேண்டி கொடுப்பேன். ஆனால் சில நேரங்களிலே ஒரு இடத்துல பிடிப்பேன்.
ஒரு இடத்துல பிடிப்பேன். காரணம், எனக்கு தெரியும் இதுக்கு மேல போனால் என் பிள்ளைக்கு அது கூடாது என்று சொல்லி. அதே மாதிரி தான் கர்த்தரும் எங்களை விடுவார், ஒரு இடத்துல பிடிப்பார். ஏனென்றால் இதுக்கு மேல நீ போனா நீ அழிந்து போய் விடுவாய், நீ என்னுடைய பிள்ளை, மீண்டும் எனக்குள்ளே வர வேண்டும் என்றால் உன்னை நான் கட்டி எழுப்ப வேண்டும், எனவே இந்த வேதனைக்குள்ளால நீ போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே பல காரணங்களை நாங்கள் சொல்லலாம். இதுதான் சொல்றேன், கர்த்தர் நடத்தின வழியை ஒரு நாளும் மறக்காதீங்க. ஏனென்றால் அதை நாங்கள் மறந்து விட்டோம் என்றால் அதனுடைய வேதனை மிகவும் கொடியதாக இருக்கும். ஆனாலும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவர் முன்னாக போய் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வையாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்கள். இரண்டாவது காரியம் நாங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எபிரியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 310ஆம் பக்கம் நினைக்கிறேன். நீங்கள் சிற்றையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்றியாத புத்திரர் உண்டோ? ஆமென். எனவே முதலாவது தேவன் எங்களை நடத்தினார் என்பதை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது, கர்த்தர் எங்களை நடத்துகிறார். அவர் அனுதினமும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்றால் அவர் இல்லை என்றால் நாங்கள் இல்லை. அவர் எங்களோடு இருக்கிறபடினால் தான் நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலுமே முன்னேறி கொண்டு போகிறோம். அவர் எங்களை முன்னேற்றுவதற்கு எல்லா காரியத்தையும் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அந்த கற்றுக் கொடுத்தலை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வேண்டிய பிள்ளைகளாக இருக்கின்றோம். நாங்கள் ஒரு வசனத்தை மீண்டும் வாசித்து பார்ப்போம். எரேமியா 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை. கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகுவதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகுவதல்லவென்றும் அறிவேன். ஆமென். எனவே அது மனுஷன் நடக்கிற வழி அவனாலே அங்கே ஆகிறது அல்ல. எனவே மனுஷன் நடக்கிற வழிகளை அங்கே தேவன் தான் உருவாக்கி கொடுக்கின்றார். நாங்கள் நினைக்கிறோம் என்னுடைய பலத்தினால் என்னுடைய ஞானத்தினால் நாங்கள் செய்கிறோம் என்று. ஆனால் அது அல்ல. கர்த்தர் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார். கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எதை செய்ய வேண்டும் என்பது அங்கே கர்த்தருடைய கரத்திலே இருக்கின்றது. அவர் எங்களை நடத்துகிறாரா இருக்கிறார். கடந்த வருடம் ஒருவேளை நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமான வருடமாக இருந்திருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் சில நேரங்களிலே கண்ணீரோடும் வேதனையோடும் சென்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஒன்றை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் எல்லா தீங்குகளிலிருந்து காக்க அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை மட்டும் ஏற்றால் அவர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் எங்களை மென்மேலும் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்ப்போமானால், நாங்கள் நினைக்கிறேன் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்திலே வந்து அங்கே எலியா வந்து அங்கே அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன பிறகு வந்து அங்கே அந்த தேசம் முழுக்க வந்து அங்கே பஞ்சத்தினால் அடிபடுகின்றது. ஆனால் தேவன் வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ அந்த நதி அண்டைக்கிட்டே போ, அதுகிட்ட போனா பிறகு அந்த இடத்துல போய் நில் என்று சொல்லுகிறார். நிற்கும் பொழுது அவருக்கு தேவையான ஆகாரத்தை அந்த காகத்தை அனுப்பி அங்கே எலியாவுக்கு கொடுபடுகிறது. அங்கே கொடுபடும் பொழுது அங்கே அவர் அதை உண்ணுகின்றார். பிறகு பார்த்தால் அந்த நதியும் காஞ்சு போகின்றது. அந்த பஞ்சத்தினால் நதியும் அங்கே காஞ்சு போகின்றது. அவர் என்ன செய்கிறார்? தேவன் என்ன செய்கிறார்? மீண்டும் என்ன செய்கிறார்? நீ இப்பொழுது நீ அங்கே சாரிபாத் என்ற விதவை கிட்ட போ, அங்கே உனக்கு எல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எவ்வளவு அழகாக தேவன் அவருடைய பிள்ளையை அங்கே நடத்தி கொண்டு போகிறார் என்று பாருங்கள். அங்கே சாரிபாத்திரத்திலே போகும் பொழுது அங்கே அவர் ஏற்கனவே இறக்க தான் இறந்து போவதற்கு முன்பாக அந்த உணவை உண்டு இறந்து போகலாம் என்ற அந்த இதோடு அவர் அங்கே இருக்கின்றார். அங்கே எலியாவை நடத்துகிற தேவன் அங்கே சாரிபாத் விதவையையும் அவருடைய கஷ்டத்தையும் அங்கே போக்குறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை எங்களுக்கு செய்வார். ஆனால் எங்களுக்கு தேவையான ஒரே ஒரு காரியம் நம்பிக்கை, விசுவாசம். எபிரேயர் 11:8 நாங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் எப்படி அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடும் தேவன் சொன்ன பொழுது அங்கே வெளிக்கிட்டு போனான் என்று அங்கே இருக்கின்றது. எனவே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் அந்த நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த நம்பிக்கை எங்களுக்கு வருதில்லை. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அந்த நம்பிக்கையை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், நாங்கள் காத்திருந்து அதை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. இந்த மேகி நூடில்ஸ் மாதிரி 2 நிமிஷத்துல எனக்கு எல்லாம் கிடைச்சாகும்.
நான் அதை போட்டா 2 நிமிஷத்துல எனக்கு சாப்பாடு வேணும்னா 2 நிமிஷத்துல சாப்பாடு வேணும். அப்ப அந்த நேரத்தில் எனக்கு உடனடியாக அந்த விஷயம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் சில நேரங்களிலே நேரத்தை எடுத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்றார். நாங்கள் அதான் சொல்றேன், நடத்தி வந்த வழிகளை நீங்கள் பழைய உங்களுடைய வருடங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு வருடத்திலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் கூட வந்திருப்போம், ஏதோ ஒரு கஷ்டங்கள் கூட வந்திருப்போம். ஆனால் சில காரியங்கள் சில நேரங்களில் உடனே நடந்திருக்கும், சில காரியங்கள் தாமதமாக நடந்திருக்கும். ஆனாலும் அவர் செய்து முடித்திருப்பார் எங்களுடைய வாழ்க்கையில். அதே போலதான் இன்றைக்கு நடத்துகிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார். நாங்கள் விசுவாசத்தோட நம்பிக்கையோட இருக்க வேண்டும். விசா ஒரு சில நேரங்களிலே விசா இல்லை என்று கொண்டிருப்போம். அது ஸ்டாண்டி பிரதர் நேற்று சொன்னாங்க, விசா இல்லாண்டாலும் கர்த்தர் எங்களை வழிநடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாங்கள் வந்து கூட நானெல்லாம் வந்து 8 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அது கிடைச்சது. இன்னைக்கு 1 மாசம் 2 மாசத்துல கிடைக்கிறவங்களுக்கு அதை சந்தோஷமா அவங்க கொண்டாடுறாங்க, இது செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. அது எங்களுக்கு சந்தோஷம். ஆனால் ஒருத்தன் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதில் கர்த்தர் எப்படி அவனுக்கு வேலை செய்தார், அவனை எப்படி வழி நடத்தினார், எப்படி அவனை கொண்டு போனார், எப்படி அவன் விழுந்த போதெல்லாம் கர்த்தர் மாத்திரமே இருந்து அவனை தூக்கி எடுத்தார் என்பதை அந்த நேரத்திலே தான் அவன் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே ஒரு இடத்துல எங்களுக்கு உடனே ஒரு விஷயம் கிடைத்து விட்டால், நான் போனேன், நான் செய்தேன், கிடைத்து விட்டது. ஆனால் ஒருத்தன் கஷ்டத்து கூடாய், வேதனை கூடாய், தேவனுடைய வழிநடத்தல் கூடாய் செல்லும் பொழுதுதான் அந்த இடத்திலே அவனை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்றது எங்களுக்கு தெரிகிறது. நாங்கள் எதை எடுத்தாலும் நாங்கள் தேவன் எப்படி எங்களை நடத்துகிறார் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த சபையிலே நாங்கள் 3 மூப்பர் இருக்கிறோம். நாங்கள் எவ்வளவுதான் என்ன காரியங்கள் நடந்தாலும் ஒன்றே ஒரு காரியத்துக்கு நான் ஜெபிப்பேன், கர்த்தரே நீர் எந்த காரியமா இருந்தாலும் நீர் இதை செய்து முடித்தீர், நீர் இதை எங்களுக்கு கொடுத்தீர். அவ்வளவுதான். எங்களுடைய உழைப்போ இல்லாவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல சேர்க்கிற பணங்களோ இல்லாவிட்டால் நாங்கள் என்னன்னு சொல்றது, நாங்கள் பேசுகிற பிரெஞ்சுகளோ இல்லாட்டி பிரெஞ்சு பிள்ளைகளை வச்சு நாங்கள் அவங்களோட கதைக்கிறதோ எதுவுமே அங்கே நடைமுறைக்கு இல்லை. கர்த்தருடைய சித்தம், கர்த்தர் எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை அவர் ஒழுங்காக செய்வார். எனவே அதுக்காக நாங்கள் அவர் நடத்தி வர அந்த நேரத்தை நாங்கள் கவனமாக கொண்டு நாங்கள் செய்ய வேண்டும். எங்களுடைய குடும்பத்திலே ஒவ்வொரு காரியத்திலையும் நான் யோசித்து பார்ப்பேன். என்னுடைய குடும்பம் பார்க்க போனா 2013 2014 உடைஞ்சு போயிருக்க வேண்டியது என்னுடைய குடும்பம். ஆனால் கர்த்தர் நடத்தினார். ஆனா நான் சபைக்கு போயில்லாவிட்டாலும் சாந்தினி சபைக்கு போய் கொண்டுதான் இருந்தா. அந்த இடத்திலும் கர்த்தர் நடத்தினார். ஏன் நடத்தினார்? கர்த்தர் அந்த என்னுடைய குடும்பத்தில் ஒருவர் கூட தேவனை நம்பி இருக்கும் பொழுது தேவன் அந்த பிள்ளையினுடைய விசுவாசத்தை வைத்து அந்த குடும்பத்தை அங்கே ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி இல்லாவிட்டால் என்னுடைய சொந்தக்காரர்கள் யாருமே ரட்சிக்கப்படவில்லையே என்று நாங்கள் வேதனையோடு இருக்கலாம். என்னுடைய குடும்பத்தில கூட என்னுடைய சகோதரி சரியான ரட்சிப்புகளே வரவில்லை. ஆனாலும் நான் ஜெபிச்சு கொண்டுதான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஏற்ற நேரம் வரும். கர்த்தர் ஏற்ற நேரத்திலே கர்த்தர் அதை செய்வார். என்னுடைய தகப்பனாரோ என்னுடைய தாயாரோ அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அவர்களுடைய முதிர் வயதிலே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய சகோதரியை பற்றி நான் நினைக்கும் பொழுது அந்த கவலை எனக்கு இருக்கும். ஆனால் தேவனுக்கு அது இந்த நேரத்திலே செய்ய வேண்டும் என்று தெரியும். எனவே நாங்கள் அது நடக்கவில்லையே என்று நாங்கள் அதை நினைக்காதபடிக்கு தேவன் நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு இருப்போம், நம்பிக்கையோடு இருப்போம். ஆபிரகாமுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, எலியாவுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, விதவைக்கு இருந்த அந்த நம்பிக்கை. நினைத்து பாருங்கள், நாங்கள் சாக போகிறோம். ஒரு துண்டு ரொட்டி இருக்கு, ஒரு சின்ன எண்ணெய் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கேட்கிறான், கொடுப்போமா? ஏற்கனவே இந்த வயிறு பசிக்குது, இதுல உமக்கு இதுல தேவையா? உடனே என்ன சொல்லுவோம்? இல்லன்னு சொல்லுவோம். இல்லாட்டி கதவே திறக்க மாட்டேன், கதவை பூட்டியே வச்சிருவோம். ஆனால் அந்த சாரிபாத் கடைசியில என்ன செய்யறான்? அந்த தன்னிட்ட இருந்த அந்த ரொட்டியை கொடுத்து அங்கே அவனுடைய பசியை போக்குறான். அதன் மூலம் அங்கே இன்னொரு ஆசீர்வாதத்தை அவள் அங்கே பெற்றுக் கொள்கிறார். அப்ப யோசித்து பாருங்கள், தேவன் எப்படி முன்னாக போய் அங்கே எலியாவுக்கு இருந்த கோணலையும் அங்கே இல்லாமல் ஆக்கின்றார். அங்கே சாரிபாத் விதவைக்கு இருந்த கோணலையும் அங்கே இல்லாமல் ஆக்குறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்படி என்றால் அந்த காலத்திலே தேவன் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு விசுவாசத்தோடு நாங்கள் நிற்கிற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு நிறைவாக்கி தர வல்லவராய் இருக்கின்றார்.
அதை நாங்கள் நினைத்து நாங்கள் பார்த்து நாங்கள் ஓட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இன்னொரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஆமென். எனவே நாங்கள் அவரால் நடத்தப்பட வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அந்த இடத்திலே அங்கே அழகாக சொல்லப்படுகிறது, அந்த மக்கள் அந்த வனாந்திரத்திலே நடந்து வரும் பொழுது அவங்களுடைய உடுப்பும் பழசாக இல்லை, அவங்களுடைய காலணி கூட அங்கே தேஞ்சு போக இல்லை. யோசித்து பாருங்க, நாங்க இன்னைக்கு உடுப்ப வேண்டிட்டு ஒரு 3 மாசம் பாவிச்சுட்டு 4 தடவை துவைச்சாலே அது பழைய உடுப்பா போயிடும். அந்த 40 வருஷம் அவர்களை எவ்வளவு அருமையாக கர்த்தர் அங்கே நடத்தி வந்திருக்கின்றார். ஆனா அப்படி நடத்தி வந்த கர்த்தர் ஒரு காரியத்தை தினம் தினம் கொடுக்கின்றார். என்னது? மன்னா. அவர்கள் உண்ண வேண்டிய உணவை கர்த்தர் தினம் தினம் அவர்களுக்கு அதை எடுத்து உண்ணும்படி அதை சேர்க்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், சேர்த்து வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய சரீர வளர்ச்சிக்கு தேவையான உணவை அங்கே தேவன் தினம் தினம் அவர்களுக்கு அங்கே கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாங்கள் தேவனுக்குள்ளே வளர வேண்டும் என்றால் எங்களுக்கு ஆவிக்குரிய மன்னாவானிய இந்த வேதாகமம் தினம் தினம் நாங்கள் சாப்பிட வேண்டியவர்களாயிருக்கும். அப்படி நாங்கள் சாப்பிடும் பொழுதுதான் நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தினம் தினம் தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் வளர முடியும். அப்படி வளரும் பொழுதுதான் தேவன் நடத்துகிற பாதையிலே நாங்கள் அங்கே செல்ல முடியும். எனவே எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் தேவன் நடத்துகிற விதத்திலே நாங்கள் மாற வேண்டும் என்றால், தேவன் எங்களை நடத்துகிற விதத்திலே நாங்கள் அவரோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும் என்றால், எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எங்களுடைய சரீர பிரகாரமாய் ஒரு நாளைக்கு 3 தடவை சாப்பிடுறோம். அதுல எந்த சின்னத்துல சிறாக்கள் 4 தடவை 5 தடவை சாப்பிடுறாங்க, அது ஒருத்தருடைய இது. ஆனால் ஒரு பலமையாக 3 தடவை நாங்கள் சாப்பிடுறோம், ஒன்று காலை, மதியம், இரவு. ஆனால் கர்த்தர் ஆவிக்குரிய உணவை நீங்க 3 தடவை சாப்பிடலாம், 5 தடவை சாப்பிடலாம். ஆனா கர்த்தர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி அட்லீஸ்ட் ஒரு காலாவது சாப்பிடும் இல்லையா? நாம ஒருக்க சாப்பிட்டாலே எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பெருக செய்யும். ஒரு நேரம் நாங்கள் ஒரு ஆவிக்குரிய இதுல நாங்கள் சாப்பிட்டால், ஒரு வார்த்தையை நாங்கள் சாப்பிட்டா கூட அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு பெருக செய்யும். பெருக செய்யும் பொழுது என்ன செய்வோம்? தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாய் வளர்வோம், தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாய் நாங்கள் செயல்படுவோம். எனவே அதைத்தான் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் 3வது காரியம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். ஆமென். எனவே நடத்துவார், இனி அவர் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒருவேளை எங்களுக்கு கண்ணீர்கள், துக்கங்கள், துயரம் வந்தால் அதை அவர் துடைக்கக்கூடியவராய் இருக்கிறார். காரணம், அவர் ஏற்கனவே எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், நான் உங்களுக்கு முன்னாக போய் உங்கள் கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்துவேன் என்று. எனவே எங்களுடைய கண்ணீரையும் துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்கள் அவருடைய பிள்ளைகள் என்ற நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் அவருக்கு இன்னும் அதிகமாய் வளர வேண்டும் என்று. இப்ப யோசித்து பாருங்கள், இங்க எல்லாம் தலைகீழா போறது, அதனால சொல்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன இங்க ஸ்கூல் எல்லாம் தலைகீழா, ஸ்ரீலங்கால 1, 2, 3 போகும், இங்க கீழே மேல இருந்து தான் கீழே போகுது. ஒருவேளை யோசித்து பாருங்கள், 3வது கிளாஸ்ல இருக்கிற ஒரு பிள்ளை படிக்கிற அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற அந்த பிள்ளை ஒரு 5வது கிளாஸ்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட்ல இருப்பாவா இருந்தா அந்த பிள்ளையை அவர்கள் ஏற்ற முடியாது. பெற்றோர்களுக்கும் அது கவலையாகத்தான் இருக்கு. அப்படி என்றால் அந்த இடத்துக்கு அந்த பிள்ளையை கொண்டு வருவதற்கு எவ்வளவோ காரியத்தை நாங்கள் செய்வோம். ஒன்று டியூஷனுக்கு அனுப்புவோம், அவங்களோட மெத்ரஸ்டையோ போய் கதைச்சு என்ன செய்யலாம் என்றதை நாங்கள் பார்ப்போம். மற்றவர்களோடு கதைச்சு அந்த பிள்ளைக்கு எப்படி அந்த ஞானத்தை கொடுக்கலாம் என்று பார்ப்போம். இதே போல்தான் கர்த்தர் எங்களை பல வழியிலே கர்த்தர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அனுதினமும் நாங்கள் கேட்கிற சில செய்திகள் மூலம் கர்த்தர் பேசுகிறார்.
ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாங்கள் சபைக்கு வரும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வைத்து எங்களோடு பேசுகிறார். ஏன்? நாங்கள் இன்னும் தேவனுக்குள்ளே வளர வேண்டும். இன்னும் நாங்கள் தேவனுக்குள்ளே வளரும் பொழுது தேவன் எங்களை நடத்தினீர் என்றதை நாங்கள் நினைத்துக் கொள்வோம். இப்பொழுது என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைத்துக் கொள்வோம். இனி வரப்போற காலத்திலும் கர்த்தர் மாத்திரம் என்னை நடத்துவார் என்ற அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன் செல்வோம். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஏசாயா 40 அதிகாரம் 11 வசனம். ஏசாயா 40 அதிகாரம் 11 வசனம். மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். ஆமென். மேய்ப்பனை போல் தமது மந்தையை அவர் மேய்க்கிறவராயிருக்கிறார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து, அந்த புயத்தினால் சேர்த்து என்று பொழுது அந்த புயம் என்பது அங்கே அந்த மேய்ப்பனுடைய பலத்தை குறிக்கின்றது. எனவே ஒரு ஆடு தவறி போகும் பொழுதோ, இல்லாவிட்டால் ஒரு ஆடு அந்த இடத்தை விட்டு அந்த ஆடு அங்கே ஏதோ ஒரு இடத்தை நோக்கி வேறொரு இடத்துக்கு போகிறது என்றாலோ, அந்த ஆட்டுக்கு ஒரு ஆபத்து வருது என்றாலோ, அந்த மேய்ப்பன் தன்னுடைய பலத்தை வைத்து அந்த ஆட்டை காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறார். அதே போல்தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நடத்துகிற கர்த்தர் அங்கே அவர் எங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் நாங்கள் ஒருவேளை விலகி போகலாம், இல்லாவிட்டால் எங்களுக்குள்ளே பிரச்சனைகள் கஷ்டங்கள் வரும் பொழுது அவர் தன்னுடைய பலத்தை பாவித்து எங்களை அரவணைத்து எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை அங்கே காண்பிக்கிறதா இருக்கின்றது. அங்கே அதற்கு பிறகு வருகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே அவர் தமது மடியிலே சுமந்து, ஒரு ஆட்டுக்கு நடக்க முடியாத சூழ்நிலை வரும் பொழுது அந்த மேய்ப்பனை பார்த்தீங்கள் என்றால் அவன் அந்த ஆட்டை தூக்கி கொண்டு அணைத்து கொண்டு அவன் அங்கே நடந்து போவான். காரணம், அந்த ஆட்டுக்கு ஏற்பட்ட அந்த காயத்தின் மித்தம் அந்த ஆட்டு நடக்க முடியாத நிலைமையிலே இருக்கும் பொழுது, ஒருவேளை நாங்கள் துக்கத்தோடு துயரத்தோடு நாங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் எங்களை சுமந்து எங்களை காக்க வல்லவராய் இருக்கின்றார். அதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனக்கென்று யாரும் இல்லையே, எனக்கென்று யாரும் உதவியா இல்லையே என்று நாங்கள் நினைக்க வேண்டாம். ஏனென்றால் எல்லா மனிதர்களையும் விட எங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எங்கள் எல்லா காரியத்திலும் எங்களை சுமந்து கொண்டு போவதற்கு. அதுதான் எங்களுக்கு அவர் வல்லவராய் இருக்கின்றார். அதை நாங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும். அதன் பின்பாக வருகிற காரியங்களை அங்கே நாங்கள் பார்க்கும் போது அவர் மடியிலே சுமந்து கரவாடுகளை மெதுவாய் நடத்துவார். கரவாடுகள் என்று சொல்லும் பொழுது கரவலாடு, அதை சொல்லும் பொழுது என்ன நடக்கின்றது? அது ஒரு பால் கொடுக்கிற ஆடாக இருக்கிறது, குட்டி போடுகிற ஆடாக இருக்கிறது. யோசித்து பாருங்கள், பால் கொடுத்து குட்டி போடுகிற ஆடும் நார்மல் ஆடும் நடக்கிற அந்த நடை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால் மிகவும் வித்தியாசமாக இருக்கு. நார்மல் ஆடு மிகவும் ஃபாஸ்டாக போகும், இந்த ஆடு மெதுவாகத்தான் போகும். ஆனால் மேய்ப்பன் அந்த ஃபாஸ்டா போற ஆடு போற அளவுக்கு இந்த ஆடு போகணும் அவன் அங்கே திரட்ட மாட்டான். இந்த ஆடு எப்படி மெதுவாக போகிறதோ இந்த ஆட்டுக்கு ஏற்றது போல அவனும் அங்கே நடந்து போவான். அதே போல்தான் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலே சிலர் நாங்கள் ஃபாஸ்டா போவோம், சிலர் நாங்கள் ஸ்லோவா போவோம். ஆனால் எப்படி இருந்தாலும் கர்த்தர் எங்களுடைய தகுதிக்கு ஏற்றது போல எங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அவர் நேசித்து வழி நடத்துகிறவராய் இருக்கின்றார். அதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. மனிதர்கள் சில நேரங்களிலே நாங்கள் தகுதிகளை நாங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்ப்போம். ஆனால் கர்த்தர் ஒருபோதும் அதை பார்க்காத தேவனாய் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சமனாக அங்கே நடத்தி போகக்கூடியவராக இருக்கின்றார். எனவே என்னை நடத்துகிற தேவன் ஒருவர் இருக்கின்றார். அவர் என்னை நடத்தி கொண்டு போவார். அதற்கு ஏற்றது போல என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவே அந்த நடத்துகிற தேவனை நான் விசுவாசித்து நான் நடக்க வேண்டியவனாய் இருக்கின்றேன். சங்கீதம் 32:8 ஒரு கால் எடுத்து வாசித்து பார்ப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையை என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆமென். எனவே அங்கே கர்த்தர் எனக்கு போதித்து அவர் அங்கே நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு அங்கே கற்றுக் கொடுக்கிறார். அதை எப்படி நான் கற்றுக்கொள்வேன்? நான் வேதத்தை துறக்காமல், வேதத்தை நான் வாசிக்காமல், நான் வேதத்தை துறந்து கூட பார்க்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த யாரு கோபி பாஸ்டர் யாரோ பாஸ்டர் அந்த தங்கக்கரண்டியே வெள்ளி கரண்டி போனதாக இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் கடைசியில முடியும். பழகிட்ட அந்த வெள்ளி கரண்டியை எடுத்து அந்த பைபிளுக்கெல்லாம் வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா அவர் களவெடுத்துட்டு போனதா அவங்க நினைச்சிருக்கிறாங்க. அப்ப இதுதான்
சில நேரங்களில் எங்களுடைய இன்னைக்கு ஓகே வேதாமம் துறக்க முடியல. இன்னைக்கு கேட்கிற நாங்கள் எல்லாத்தையும் கேட்கும் பொழுது எல்லாரும் நாங்கள் சொல்லக்கூடிய பதில், நானும் சேர்த்து தான் சொல்றேன், எல்லாரும் சொல்லக்கூடிய பதில் பிஸி என்ற ஒரு வார்த்தையை ஒன்று வச்சிருக்கோம். சரி ஓகே, வேதாமம் கொண்டு போயிடாது, சில நேரத்தில் வேதாமத்தை கொண்டு போயிடலான்றாலும் இன்னைக்கு போன்லயும் வேதாமம் வந்துட்டு, நீங்க போன்லயும் வேதாமம் வந்துட்டு ஓகே போன்லயாவது வேதாமத்தை எடுத்து சில நேரத்துல வாசிக்கலாம்னு பார்த்தா அதுவும் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு விஷயம் எங்களுக்கு போன் எங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போன் வந்து எப்படிப்பட்ட ஒரு உருவத்துல எங்களுக்கு இருக்கிறது. ஆனா சில நேரங்களிலே அந்த போனை வச்சு நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் ஒரு காரியம் ஒன்று செய்யறோம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு இந்த தேசம் இந்த உலகம் முழுவதும் செவிட்டு மிஷின் வந்து எக்கச்சக்கமாக வீழ்பட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுமா செவிட்டு மிஷின் நாங்க என்னத்துக்கு பாவிக்கிறோம் சொல்லுங்க அப்பா? காது கேட்காதவர்கள் பாவிக்கிறது செவிட்டு மிஷின். ஓகே, ஏனென்றால் காது கேட்கணும் இருக்காங்க இல்லையா, அதுதான் அதை பாவிக்கிறது இல்லையா, அதுக்கு தான் நாங்க சொல்றது. ஆனால் அந்த மிஷின் குறைவாகத்தான் விற்கப்பட்டிருக்கு. நான் சொல்ற செவிட்டு மிஷின் கூட விற்கப்பட்டிருக்கு. நாங்க போன்ல கேட்கிற கொடுத்தோம். ஏனென்றால் நீங்கள் அதை போட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல நடந்து போங்க, நீங்கள் தொச்சினத்தும் ஓடையலாது, சைக்கிளோட இயலாது, ஒன்றுமே போக முடியாது. காரணம் என்ன, எவ்வளவு கோன் நீங்கள் அடிச்சாலும் சரி கத்துனாலும் சரி அது காது அப்படியே இருக்கு. அது பின்னால கிட்ட கொண்டு போயிட்டு பிரேக் அடிச்சாதான் அவர் பயந்து ஒரு திரும்புவார். காரணம் என்னவென்றால் அந்த மிஷின் போட்டா காது கேட்காது. எனவே செவிட்டு மிஷின் என்றால் காது கேட்காத மிஷின். அப்ப அதைத்தான் இன்றைக்கு உலகம் முழுக்க வித்துக் கொண்டிருக்கிறாரு. ஆனால் காது கேட்க வேண்டும் என்று போடுற மிஷின் வந்து அது எங்களுடைய செவி திறனை கேட்பதற்காக போடுகிற இயந்திரம், அது குறைவாக விற்கப்படுகிறது. இன்றைக்கு அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். வந்து நானும் பாவிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லல, நானும் அந்த இது வந்து பாவிக்கிறேன். நான் எப்பொழுதுமே ஒரு காதுக்கெல்லாம் போட்டிருப்பேன், நான் 2 காதுகளையும் போட மாட்டேன், ஒரு காதுக்குள்ள போட்டு தான் போவேன். என்றால் ஒரு காதுக்குள்ள போட்டுட்டு போகும் பொழுது சத்தம் வந்தாலும் அது கேட்கும், இல்லாவிட்டால் அதையும் வேணாம் என்றால் போன் காரணம் ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கிறான். நீங்கள் அதுக்கும் ஒரு அப்ளிகேஷன் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு பிள்ளையினுடைய சத்தமோ காருடைய சத்தமோ எந்த ஒரு சத்தம் வந்து உங்களுக்கு கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் பாட்டு கேட்டுக்கொண்டு போகும் பொழுது அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதாவது போன் அடிச்சா கூட டக்குனு அந்த பாட்டு நின்று வேறொரு சத்தத்துக்கு வரும். அப்ப தெரிஞ்சு கொள்ளலாம் பின்னால யாரோ வராங்கன்னு சொல்லி. ஆனால் என்ன நடக்கிறது, இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை இதுக்குதான் போய்கொண்டு தேவன் அங்கே கற்றுக்கொள்ளுங்கள் 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 என்று சொல்லுகிறார். நாங்கள் சில நேரங்களிலே கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முன்னுக்கு வாரம் இல்லை. சபையிலே நாங்கள் எதற்காக உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் வேதத்தை வாசியுங்கள், ஒவ்வொரு நாளும் ஜெபியுங்கள் என்று நாங்கள் என்னத்துக்கு உங்களுக்கு சொல்லுகிறோம் என்றால் அதனால எங்களுக்கு எந்த பலனும் அல்ல. நீங்கள் கர்த்தருக்குள் வளரும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ அற்புதத்தை செய்ய போகிறார். ஏனென்றால் அதை நாங்கள் ருசி பார்த்தோம், அதிலே நாங்கள் அனுபவத்தை பெற்றோம், அதிலே நாங்கள் இன்னும் அனுபவம் பெற வேண்டும் என்று நினைக்கிற நாங்கள் பெற்ற அனுபவத்தை நீங்களும் பெறுங்கள் என்று சொல்வதற்காகத்தான் அந்த காரியத்தை சொல்லுகிறோம். ஆனால் அந்த பிஸி என்ற அந்த வார்த்தை சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கைகளை புரட்டி போடுகிறது. ஆனால் நடத்துகிறவர் என்னை நடத்துகிறார். காரணம் என்னவென்றால் நாங்கள் வடிவாக வாசித்தோம், எனக்கு முன்பாக போகிற தேவன் வந்து எனக்கு முன்பாக போய் அவர் என்னுடைய கோணலானவைகள் எல்லாவற்றையும் செவ்வாய்ப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அவர் அப்ப இவ்வளவு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிற தேவனுக்கு அவர் நடத்துவார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். அவர் எல்லாம் செய்வார் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற தேவனுக்கு நான் என்னத்தை செய்ய போகிறேன்? அவர் பெருசா எதுவுமே கேட்கல, பெருசா எதுவுமே கேட்கல. இப்ப நீங்கள் யாத்தியாவது போய் ஒரு வேலை ஒன்று எடுத்தாங்கன்னு கேட்டு பாருங்க. சில பேர் வேலையில வீடு ஒன்று எடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டு வாடகைக்கு தான் வீடு சரி, வாடகைக்கு வீடு கேட்டு பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு விசா இருக்கட்டும், நீங்கள் நேஷனாலிட்டி ஃபார்ம்ஸா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், ஓகே நீங்க ஏஜென்சிக்கு போனா அங்க ஏஜென்சி கூட காசு கேட்பாங்கன்னுட்டு நீங்க ஒரு வீடு எடுக்க பாருங்க. உடனே என்ன சொல்லுவாங்க, எடுத்து தரலாம் பிரதர், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் அந்த 1 மாத வாடகை கூட வரும். அப்ப இங்கே அப்படித்தான் ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் கர்த்தர் வந்து எங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்துட்டு அவர் ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறார்,
என்னுடைய வார்த்தையிலே நீ வளரு, என்னுடைய வார்த்தையை நீ கற்றுக்கொண்டு என்னுடைய வார்த்தைக்குள்ளே நீ நிரந்தரமாய் இரு, உன்னை நான் இன்னும் பெருக பண்ணுவேன் என்று. ஏனென்றால் வார்த்தையை கற்றுக்கொள்கிற எனக்கு என்ன கிடைக்குது? தேவனுக்குள்ளே நான் இன்னும் வளருகிறேன். நான் அது வளரும் பொழுது ஒரு தெரியாத மனிதனுக்கு அதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். ஸ்வீட்டி சொன்னா தானே, அன்றைக்கு ஒரு சாட்சி ஒன்று சொன்னான். மெகலி மெலனியாக்கள் இவங்க எல்லாரும் வந்து அந்த பிரெஞ்சுல வந்து பாஸ் பண்ணும் பொழுது கூட இருந்து உதவி செஞ்சாங்க. அவர்களுக்கு அந்த பிரெஞ்சு தெரியும், இவ அதை கற்றுக்கொள்ளுகிறார், அங்கே கொடுக்கிறார். கர்த்தர் இதைத்தான் சொல்றாரு, வந்து நீ இந்த வார்த்தையை கற்றுக்கொள், தெரியாதவனுக்கு போய் நீ சொல்லுவ அழகா வந்து அந்த வார்த்தையை. அவன் தெரிந்து கொண்டு அவனும் அதை கற்றுக்கொண்டு அந்த மனிதனும் என்னை தேடி வருவான். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ளாத பட்சத்தில் என்ன நடக்குது? எதுவுமே எங்களால் செய்ய முடியாது. எனவே தேவனுடைய வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். ஏனென்றால் நேற்று நடத்தினவருடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறது. இன்று நடத்துகிறவர், நடத்தி கொண்டிருக்கிற தேவனுடைய அவருடைய வார்த்தைகளை நாங்கள் தொடர்ந்து பிடிப்போமாயிருந்தால் நாளைக்கு நடத்துவேன் என்று சொன்ன கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் வாக்குத்தத்தத்தை எடுத்துட்டோம், வச்சிட்டோம், கர்த்தர் செய்து முடிப்பார் என்று இருக்க முடியாது. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் தேவனுடைய பாதையிலே நான் தொடர்ந்து ஓட வேண்டியவனாக இருக்கின்றேன். அப்படி ஓடும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அடுத்த வருடம் நாங்கள் மீண்டும் இந்த இடத்துல இருந்து சாட்சி சொல்லும் பொழுது இதை விட நாங்கள் பெரிய சாட்சிகளை கர்த்தருக்கு சொல்லலாம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து பார்ப்போம். சங்கீதம் 48 அதிகாரம் 14 வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஆமென். எனவே சதா காலங்களும் இருக்கிற எங்களுடைய தேவன் மரண பரியந்தம் எங்களை நடத்தக்கூடியவராக இருக்கின்றார். எனவே என்னுடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் சதா காலங்களும் நான் இந்த உலகத்திலே வாழுகிற காலம் மட்டும் என்னை என்றைக்குமே மறவாமல் அவர் எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே துதிக்க வந்தோம். இந்த இடத்திலே நாங்கள் அவரைத்தான் தேட வந்திருக்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே நாங்கள் ஒன்றை மட்டும் நாங்கள் யோசித்துக் கொள்வோம். சதா காலங்களும் நம்மோடு இருக்கிற தேவன் என்னை நடத்தி இருக்கிறார். இன்றைக்கு அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இனி வரப்போற நாட்களிலும் அவர் நடத்துவார். ஆனால் நான் அவருக்கு விசுவாசமும் நம்பிக்கையும் உள்ள மகனாக இந்த உலகத்திலே வாழ வேண்டியவனாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் எழுந்திருப்போம், நாங்கள் தேவனிடத்திலே எங்களை ஒப்புவிப்போம். கர்த்தர் எங்களை சதா காலங்களில் நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே நாங்கள் இந்த நேரத்திலே தேவனிடத்திலே நாங்கள் எங்களை நாங்கள் கொடுப்போம். நாங்கள் மற்றவர்களை பற்றி நாங்கள் யோசிக்க வேண்டாம். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று எங்களுக்கு தேவையில்லை. கர்த்தர் இன்றைக்கு எங்களைத்தான் அங்கே எதிர்பார்க்கின்றார். அன்றைக்கு ஆபிரகாமை கர்த்தர் கூப்பிட்ட பொழுது ஆபிரகாம் எதை பற்றியும் யோசிக்காதபடிக்கு நம்பிக்கையோடு அங்கே அவருடைய காரியத்திலே அங்கே வெளிக்கிட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எலியா அங்கே தேவன் நடத்துவார் என்ற அந்த எண்ணத்தோடு அங்கே வெளியே வந்தான். அங்கே தேவன் சொன்ன இடத்துக்கு அவன் அங்கே சென்றான். அவனுடைய அங்கே பசி தீர்க்கப்பட்டது. அங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படித்தான் அங்கே செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அதைத்தான் செய்ய வல்லவராய் இருக்கின்றார். ஒருவேளை இந்த தொடங்கின இந்த 4 நாட்களுக்குள் என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கவில்லை என்று நாங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் கொடுத்த வார்த்தையில் என்றைக்கு மாறாத தேவனாய் இருக்கின்றார். அவர் வாக்கு மாறாத தேவன். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் நிறைவாற்றுவார். ஆனால் அவர் நிறைவாக்க வேண்டும் என்றால் இந்த வருடம் முழுவதும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்குள் அவர் சொன்ன வார்த்தையின்படி என்னுடைய ஜீவியத்தை கட்டியெழுப்ப வேண்டிய பிள்ளையாக இருக்கின்றேன். இந்த நேரத்திலே எங்களை நாங்கள் நிதானித்து பார்ப்போம். கர்த்தாவே, 2025 ஆண்டு நான் செய்ய முடியாமல் உம்மை விட்டு விலகின காரியம் எல்லாவற்றிலும் உமக்கென்று இந்த 2026 ஆண்டு நான் நீக்க எனக்கு கிருபை தாரும் என்று தேவனிடத்திலே கேட்போம். ஏனென்றால் அவர் சதா காலங்களும் மரண பரியந்தமும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிற தேவனாயிருக்கின்றார். எங்களை இந்த நேரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். தர்மேஷ் பிரதர் எங்களுக்கு முன்பாக வந்து இந்த நேரத்தில் எங்கள் யாவரையும் தேவனிடத்திலே ஒப்புக் கொடுத்து எங்களுக்காக இந்த நேரத்தை அவர் ஜெபிப்பார். நாங்கள் தேவனை எங்களுடைய மனதுக்குள்ளே நாங்கள் மன்றாடி கொண்டிருப்போம் இந்த நேரத்திலும்.